கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய இரக்கம், கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம் நம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மை ஒரு காரியத்தில் எச்சரிக்கிறார். என்னைக்குமே எச்சரிப்பு அப்படின்றது என்னன்னா, நம்மளை பாதுகாக்கும்படியாய், ஜாக்கிரதை, நம் கவனமாக இருக்கும்படியாய். எதுக்கு டாக்டர் சொல்லுவாங்க, இப்போ இதில் இனிமேல் நீங்கள் கொலஸ்ட்ரால் வந்துருச்சுன்னா நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிடாதீங்க, ஏன்னா அது ஹார்ட்டுக்கு நல்லது. எச்சரிக்கிறாரு டாக்டர். சுகர் இருக்க பேஷண்ட்டை பார்த்து என்ன சொல்லுவார், இனிமேல் நீங்கள் ஸ்வீட் சாப்பிடாதீங்க, எச்சரிக்கிறார். மனைவி எச்சரிப்பாங்க, வேண்டாங்க சாப்பிடாதீங்க. ஆனால் அதை மீறி போகும்போது ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறோம். இன்றைக்கும் தேவன் நம்மை எதற்காக நம்மை எச்சரிக்கிறார் வாசிப்போமா? உபாகமம் இல்லை, யோசுவா 1வது அதிகாரத்தில் 8வது வசனம். பிரியமானவர்களே, இந்த இனிமேல் தினம் ஒரு தியானம்ன்றதுல உபாகமம் முழுவதையும் தியானம் பண்ணும்படியாக ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். அதை நாம் தியானிப்போம். கட்டாயம் பாருங்க, சரியா? ஒவ்வொருத்தரும் உபாகமத்தில் எல்லா அதிகாரத்தையும் தியானம் பண்ணுவோம். அது முக்கியமானது பிரியமானவர்களே. ஏன்னா மோசே முகமுகமாக தேவனோடு பேசி மோசைக்கு கொடுத்தது. அதை நாம் தியானிக்கும் போதே நம்மோடு தேவன் பேசுகிறது போல, இது எல்லாமே தேவன் நம்மோடு தான் பேசுகிறாரு. அது இன்னும் ஸ்பெஷல். அதை நாம் தியானிப்போம். தவறாதபடி பாருங்கள். யோசுவாவின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 8, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நீ நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. யோசுவாவை குறித்து தேவன் பேசுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் விலகாதே. ஆண்டவர் சொல்றார், நீ புத்திமானா இருக்கணுமா? நியாயப்பிரமாணங்களை இரவும் பகலும் தியானி, பேதையும் ஞானியாவான். இந்த பைபிள் சத்தியத்தை படிக்கும்போது ஒரு பைத்தியக்காரன் கூட சத்தியத்தை அவன் உண்மையில் தியானம் பண்ணினால், வாசிக்கிறது இல்லை, தியானம் பண்ணும்போது அவன் மேதையாகிறான். பிரியமானவர்களே, நான் கூட ஒரு பைத்தியக்காரர் தான். இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு புத்தியை கொடுத்தார். இன்னும் நான் பூரணப்படவே முடியாது. அவர் வருகை மட்டும் நாம் பூரணப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளாக கடவன், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய கடவன். ஆம் பிரியமானவர்களே, அப்ப எதற்கு எச்சரிக்கிறார்னா, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. வாயில எப்பயும் ஆண்டவரோட வசனம் வரணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வருகிறதா? வாயை திறந்தாலே வசனம் வருதா? நான் எப்போனாலும் ப்ரேயர் டைமில் அவங்க ரொம்ப வேதனையோடு உட்காந்துருக்கும் போது கேட்பாங்க இந்த மாதிரி இதுன்னு. நான் அவங்களுக்கு சொல்லுவேன், ஏதாவது ஆண்டவருடைய வசனம், உங்கள் உள்ளத்தை தொட்ட வசனம், உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால், உண்மையில் பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவர்கள் வாயை திறந்து ஒரு வசனம் சொல்ல தெரியல. ஏன்னா படித்தாதானப்பா தெரியும். இப்போ கிளாஸில் டீச்சர் சொல்லுவாங்க, நாளைக்கு இத்தனை கேள்வியை படிச்சுட்டு வாங்க, நாளைக்கு நான் கேட்பேன் உங்களை எல்லாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க பீரியட் வந்தோடனே 5 நிமிஷம் கொஸ்டின் தான் கேட்பாங்க. கேட்டவுடனே நீ எந்திரி யாராவது சொல்லிட்டு இருப்பான், நீ எந்திரிம்பாங்க. படித்தவன் டக்கன்னு சொல்லிடுவான், படிக்காதவன் மரம் போல் நிற்பான். உடனே டீச்சர் சொல்லுவாங்க, எப்போ பாரு நீ மரமாகவே நில்லு, நீ நல்லா மரத்தை போலவே அந்த பதில் சொல்லாதவங்களை பார்த்து மரம்னு சொல்லுவாங்க. ஆம் பிரியமானவர்களே, நாமும் அந்த வேதத்தை தியானிக்கும் போது தான், அந்த வார்த்தைகள் நம் உள்ளத்தோடு இருக்கும்போது தான் நம்ம பேச முடியும். ஏன்னா உள்ளத்தில் இருக்க தானே வெளியே வரும். இப்போ ஒரு பானை இருக்குது, அந்த பானையில் சோறு இருக்குது,
அது இருந்தாதான் கரண்டியை விட்டு நம்ம எடுத்தா அது தட்டில் போட முடியும். அதுபோல்தான் நம் இதயத்துக்குள் தேவ வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கும்போது எப்படி எழுதப்படும் எப்படி தெரியுமா? ஒரு சின்ன சிப்புல எத்தனையோ ஜிபி அடக்குறாங்க, எழுதி வைக்கிறாங்க. அதுபோல்தான் நம் இதயம் சின்னதா இருந்தாலும் எல்லா வசனங்களும் நம் இருதயத்துக்குள்ள அப்படியே இந்த சுருக்குவோம் பார்த்தீங்களா? என்ன சொல்றது, பஞ்சு இப்படி இப்படி இருக்கு, அதை எப்படி ப்ரெஸ் பண்ணி சுருக்கிடலாம், ஆனால் அதை அப்படியே எடுக்கலாம். அதுபோல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம். அதுபோல் தான் பிரியமானவர்களே, எவ்வளவு வசனங்களும் நம் இருதயத்துக்குள்ள போய் உள்ள தங்கும் இருக்கும். ஆண்டவரே சொல்றாரு, உன் இதயமாகிய பலகைகளில் நீ எழுதுவாயாக என்றாரு. சிலேட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லல. இதயமாகிய பலகைகளை எழுத சொல்லு அவங்கள. யாரெல்லாம் தன்னுடைய இதயமாகிய பலகைகளில் இந்த தேவன் நமக்கு கொடுத்த நியாயப்பிரமாண புத்தகங்களை எழுதி வைத்திருக்கிறோமோ, நம் வாயில அது புறப்பட்டு வரும். அதை செய்வதற்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அப்பதான் நம்ம புத்திமானாக நடந்து கொள்வோம். ஏன்னா இது உள்ள இருக்கும்போது இது பண்ணாத, இது செய்யாதன்னு ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு தேவன் ஆலோசனை கொடுப்பார். இது ஒருவேளை நமக்குள்ள இல்லைன்னா பிசாசானவன் தவறான ஆலோசனை கொடுத்து நம்மளை குழியில தள்ளிடுவான். ஐயோ நான் மீண்டு எழும்ப முடியலையே நம்ம வேதனைப்படுவோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இது நம் வாயை விட்டு பிரியாதிருக்க கடவுதுன்னு சொல்லி அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா? எதுக்கு? இரவும் பகலும் தியானிப்பதற்கு. தியானிக்க வேண்டும். அதுதான் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் முழுவதையும் நாம் தினம் ஒன்றாக தியானிக்க போகிறோம். என்னோடு இணைந்து கொள்வீர்களா? நேரம் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீடாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா பாடினார்ல. தேவ சமூகத்தில் நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாது. நம் தியானம் வீணாய் போகாது. அது நமக்கு புத்தியை தரும், நமக்கு ஆலோசனை கொடுக்கும், அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அந்த சமாதானம் நமக்கு மட்டுமில்ல, நதியாய் 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 நமக்குள் பொங்கி 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 அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நாம் தியானிக்க வேண்டும். எப்போ? இரவும் பகலும், ராத்திரி பகலா. தாவீது ராத்திரி பகலா தியானிக்கிறவர் தான். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் அந்த மரண வேலையில நான் உன்னுடைய வசனத்தை பிரமாணங்கள் எனக்கு கீதமா இல்லாவிட்டால், நான் அதை தியானிக்கலைன்னா நான் என் பிராணன் போயிருக்கும்ன்றார். ஆண்டவருடைய வசனம் நமக்கு எப்படி இருக்கணும்? கீதமா இருக்கணுமா, பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். அவருடைய வசனங்கள் நம்ம உள்ளத்துல. நான் கூட வேதம் படிக்க ஆரம்பிக்கும் போது, நான் கூட அந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க ஆரம்பிக்கும் போது, இயேசுவின் பொன் வார்த்தைகள் உள்ளத்தின் கீதங்கள். ஆம்பிரியமானவர்களே, என் இயேசுவின் அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் எனக்கு அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, பிடிக்கும். அவர் பேச பேச கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும், அப்படியே அருமையா இருக்கும். புதிய ஏற்பாடு படிக்கும்போது இயேசு கிறிஸ்து பேசுறது, அவரோட பேசுறத எனக்கு கேட்கறது அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த வார்த்தைகள் உள்ளத்துக்கு அப்படியே இனிக்கும். நான் அந்த பாட்டு எழுதியிருக்கேன். இயேசுவின் பொன் வார்த்தைகள் என் உள்ளத்தின் கீதங்கள். உள்ளத்தின் கீதங்கள் என் உள்ளத்துக்குள்ள அது கீதமா ஒலிக்கும். அது ஒரு ராகமா அந்த பாடல்கள், அந்த வரிகள் வந்துகிட்டே இருக்கும். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை வசனம் நம் வாழ்க்கையில் அதை நாம் கடைபிடிக்கவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வாயை விட்டு பிரியாதிருக்கணும். இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். ஏன் தியானிக்கணும்? இரவும் பகலும் ஏன் தியானிக்கணும்? இதன்படி நாம் நடக்க வேண்டும். இந்த சத்தியம் என்ன சொல்லுதோ, நியாயப்பிரமாணங்கள் நமக்கு என்ன போதிக்குதோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும்.
அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நம் கையிட்டு செய்கின்ற காரியங்கள் நடக்கும். நம்ம நல்ல வழியில் போவோம். என்ன வழியில் போவோம்? இது வரைக்கும் தவறான பாதையில் போய்கிட்டு இருந்தா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நம்ம காதில் கேட்கும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்றாரு. அவருடைய வழியில் போவோம். அவருடைய வழி ஜீவ வழி. அவருடைய வழி நீதியின் வழி, நீதியின் பாதை, நீதியாகிய ராஜபாதை. நம்ம அதில் நடப்போம். சத்தியத்தின் பாதை அதில் நடக்கும்போது எல்லா விதமான உபத்திரவங்களும் விடுவிக்கப்படும். பெரியமானவர்களே, அதாவது உபத்திரவங்களை தாங்கிக் கொள்ள நமக்கு பலன் உண்டாகும். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? வேதத்தை தியானிப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அநேகமாக நாளை முதல் உபாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், நம் வழிகளை சீராக்குவார். காட் பிளஸ் யூ.